திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அளிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 2 பேருமே பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ தாவேகா தரப்புலையும் விஜயும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அவர் நேற்றைய அந்த பேச்சின் போது அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி நீங்கள் 2 பேரும் நிறைவாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவர் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு அதுக்கும் கருத்து சொல்லுங்கள். என்னன்னா கல்வி, அவர் வந்து இந்த மாதிரி கல்வி எனக்கு பதில் சொல்லிடுறேன். பள்ளி எங்களை விட விஜய் சொல்லியிருந்தேன், பள்ளி கல்லூரிகளில் வந்து அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தகுந்த மாதிரியும் உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகள் இதெல்லாம் நாங்கள் வந்து மாற்றி அமைப்பு ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்கணும்னு விஜய் சொல்லியிருக்கிறார். அவரோட வாக்குறுதிகளுக்கும் நீங்க பதில் சொல்லிருங்க. இப்போ ஜவஹர்லால் சொல்லுங்க சொல்லுங்க சார். களத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம், இல்லாதவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணன் சொன்னாரு, ஆமா நீங்க பாடம் எடுத்துதான் போட்டீங்க, திமுக கூட தான் போட்டீங்க, உங்களை விட நாங்கள் அதிகமா ஆட்சி செய்திருக்கிறோம் ஜவஹர்லால் சொன்னாரு. அவர் எங்களோட அதிகமா ஆட்சி செய்ததை நினைச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வந்த முதல் 4.5 வருடம் எம்ஜிஆர் செய்த 5 சாதனைகளை அந்த ஜவஹர்லால் பட்டியல் போடணும். ஏன்னா எங்களை விட அதிகமா ஆட்சியில் இருந்ததால. டாஸ்மாக் கொள்ளை, சாராய சொல்லுங்க, அல்ல ஆண்டு சொல்லுங்க. நான் எம்ஜிஆருடைய முதல் 4 ஆண்டுகள் ஆட்சியை கேட்டேன். ஓகேங்களா? டாஸ்மாக் கொள்ளை மிடாஸ் யாருது சார்? மிடாஸ் ஓனர் யாரு? சோவால நிர்வாக இயக்குனர் போட்டது யாரு? பதட்டப்படாதீங்க, சொல்றேன். ஆரம்பித்து மிடாஸ் கிட்ட சரக்கு கொள்முதல் பண்ணுன்றதுக்காகவே தனியார் சாராய கடையில ஒயின் ஷாப்பை கவர்மெண்டா மாத்துனது யாரு? யாருடைய சுயநலத்துக்காக? யார் லட்சமா கொள்ளையடிச்சது? மிடாஸ் எம்ஜிஆர், டாஸ்மார்க் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா கொள்ளையடித்தாலும் டாஸ்மார்க்னு. டாஸ்மார்க் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா டாஸ்மார்க் அந்த டாஸ்மார்க்க ரோட கடை திறந்து ஜெயலலிதா, அதை மறந்துடக்கூடாது. அந்த கடையை அரசாங்கமே திறக்கும். அந்த கடை யார்கிட்ட சரக்கு வாங்கணும்? மிடாஸ் கிட்ட வாங்கணும். மிடாஸ் யாருது? அது மக்களுக்கே தெரியும். அரசாங்கம் கடை அரசாங்கம். திமுக தரப்புல யாருக்குமே இந்த இது இல்லையா சார்? இது சாராய ஆலைகள் யாருக்குமே சொந்தமா இல்லையா? சொல்றது அவர் சொன்னார்ல, அது குற்றச்சாட்டு சொல்றேன். நான் சொல்றேன், எனக்கு தெரிந்து அரசாங்கமே டாஸ்மார்க் வித்துக்குன்னு அரசாங்கம் அதிக பொறுப்புல இருக்கிறவங்களே மிடாஸ் நடத்துறாரு. அதாவது இந்த மாதிரி மிடாஸ் மாதிரி சாராய ஆலை நடத்துறாரு யாரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா பேர் சொல்லுங்க. பேர் சொன்னீங்கன்னா இவர் நடத்துறாரு சொன்னீங்கன்னா எந்த ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு கொள்முதல் பண்ணாங்கன்னு தகவலையே சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னங்க நீங்க சொல்லுங்க, நீ எந்தெந்த ஆண்டு கொள்முதல் பண்ணாங்கன்னு ஒத்துங்க. கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னங்க? கொள்முதல் நடக்குதுன்னா எந்த ஆண்டு எந்த சரக்கு பெயரு எப்ப நடந்து தெளிவா சொல்லுங்க. இருந்தா நான் ஒத்துக்க தயார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கர்நாடகாவும் கேரளாவும் கொள்முதல் பண்ணதை கேள்விப்பட்டேன் தவிர தமிழ்நாடு பண்ண மாதிரி எந்த ஆயுதம் கேள்விப்படல. உங்ககிட்ட அந்த தரவு இருந்தா சொல்லுங்க. நாங்கள் சொல்றது, நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். அண்ணா சொன்னார், நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்களை மாதிரி யாரும் நிறைவேற்ற முடியுமா? திமுக பொய் சொல்லுதுன்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 2016 அதிமுக தேர்தல் வாக்குறுதி பட்டியல் போட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் ஸ்கூட்டி கொடுத்தாங்க அவங்கன்ட்டு. அதிமுக இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க, பேருக்கு கொடுத்தாங்க. ஆரம்பிச்சதோட சரி, நான் பட்டியல் கேட்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேனை தினமும் இலவசமா தருவோம். அதிமுக தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி தருவோம். ஆமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இலவச செல்போன் தருவோம். 400 சொன்னாங்க, நான் 4 மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ணன் சொன்னார் தாலிக்கு தங்கம். ஆமா, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க, எடப்பாடி நிறுத்தினார். லேப்டாப் அந்த அம்மா கொண்டு வந்தது, எடப்பாடி ஆட்சி 2018க்கு அப்புறம் யாருக்கு லேப்டாப் இல்ல. இப்படி நிர்வாகம் நடத்த தெரியாமல் டெல்லி இடத்திலே மண்டியிட்டு கடந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, நாங்க ரத்து பண்ணுவோம் சார், நாங்க டெல்லி கூட அனுசரியா இருக்கிறோம். ஒன்றிய அரசோட மத்திய ஒன்னா போனா அனுசரியா போனா ஒத்த கருத்தோட போனா திட்டங்களுக்கு கிடைக்க நிதி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் அனுசரியா தான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. இவங்க ஒன்னா இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்த 4 திட்டம் பேர் சொல்லுங்க. இவங்க ஒன்னா இருந்து தமிழ்நாடு கிடைச்ச நன்மை என்ன? நீங்க ஒன்னா இருந்ததால தமிழ்நாடு தலை குனிந்தது. உரிமைகளை விட்டு கொடுத்தோம். சிஏ வந்தது, என்ஆர்சி வந்தது, முத்தலக் தடை சட்டம் வந்தது, காஷ்மீர் 370 வந்தது, வேளாண் தடை சட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்து சாகல்மாலா கடற்கரையோட தடை சட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்தீங்க உதயமின் திட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்தீங்க உணவு பாதுகாப்பு திட்டம் சட்டம் வந்தது. தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்தது? அதிமுக நன்மை கிடைத்தது.
ஒன்றிய அரசோடு அதிமுக ஒன்றாக இருந்து ஓகே, நிறைவேற்ற அதிமுக நன்மை கிடைத்தது, அதிமுக தலைவர் நன்மை கிடைத்தது. தமிழ்நாடு கிடைத்த நன்மை என்ன? ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? ஆனால் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் டெல்லியில பிரதமராக இருந்து திமுக கூட்டணியில் தமிழ்நாடுக்கு என்னென்ன நன்மை கிடைத்தது என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அண்ணனால சொல்ல முடியுமா? ஓகே சார், நிறைவு கருத்து எடுத்துக்கிறேன். ஜவஹர்லால் சார் நீங்க சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க, நிறைவு கருத்தா சொல்லுங்க. அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு மண்டியிட்டவர் கருணாநிதி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் கச்சத்தீவிலிருந்து, காவிரியிலிருந்து, நீட்டிலிருந்து, ஜல்லிக்கட்டு அத்தனை உரிமையை விட்டு கொடுத்து மண்டியிட்டவர்கள் இவர்களே. நாங்க ஒன்னா இருந்தோம். 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம். 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ ட்ரெயினை யார் கொண்டு வந்தாங்க? அத்திக்கடவு அவினாசி, கால்நடை பூங்கா. அத்திக்கடவுக்கு மத்திய அரசு தேவையில்லை. ஏங்க, மத்திய அரசாங்க அனுமதி தேவை. அது எப்பயோ ஆரம்பிச்ச திட்டம். அதுக்கு ஏங்க மோடி கல்லூரிக்கு கேளுங்க தேவை. அவர்களுடைய பங்கு இருக்கு. அத்திக்கடவு அவினாசி அவர்களுடைய பங்கு இருக்கு. நாங்க கொடுத்தோம். கொரோனா காலம் என்பதால் நிறுத்தி வச்சோம். நீங்க என்ன அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேள்வி. தாலிக்கு தங்கம் அப்பதான் நிறுத்தப்பட்டது, லேப்டாப் அப்பதான் நிறுத்தப்பட்டது. ஏன்னா பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. யார் சார் நிறுத்த தாலிக்கு தங்கம் லேப்டாப்? அவர் நீங்க நிறுத்தினாங்க. அவர் நீங்க திமுக நீங்க உண்மையிலே நிறுத்தல. யாரு 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்களா சார்? 2 ஏக்கர் வாக்கு கொடுத்தாங்களா சார்? டாஸ்மார்க் வருமானம் சொன்னாரு. நாங்க டாஸ்மார்க் ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஒட்டுமொத்தமா திமுக கார கொள்ளடிச்சிருப்பானா? அரசுக்கு வர வேண்டிய 50,000 கோடியா திமுக கார கரெக்டா சொல்லணும். சும்மா மொத்தமா சொல்லக்கூடாது. ஜவஹர்லி அவர் மிடாஸ் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. ஜவஹர்லி அவர் மிடாஸ் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. யாருன்னு கொண்டு வந்தது? அரசு கொண்டு வந்தது. மிடாஸ் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. திமுக யாருன்னு மிடாஸ் சொன்னாரு. நீங்க ஜெகத் ரட்சகன் அவர் என்ன வச்சிருக்காரு? நிறுவனத்தை சொல்லுங்க. மிடாஸ் யாரு? நீங்க சொல்லுங்க. யாரு? டிஆர் பாலு யாரு? எலைட் யாரு? நீங்க நிறுவனம் பேர் சொல்லுங்க. நிறுவனம் பேர் சொல்லுங்க ஜவஹர்லி சார். நீங்க சார் நீங்க வந்து நிறுவன பேர் என்ன? ஒரு நிறுவன பேர் படிச்சுட்டு வந்துட்டாருன்னா நிறுவன பேர் ஜெகத் ரட்சனுக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய மது ஆலை இருக்கு. டிஆர் பாலுக்கு இவர்கள் ஜேஎன்ஆர் அது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் அதிகமான மது ஆலைகள் நடத்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்? மதுவை திமுக கார கொள்ளடிச்சிட்டு போறதுனால நாங்க அதை அரசு வருமானத்துக்கு சேர்த்தோம். நன்றி நன்றி ஜவஹர்லி. கோடிகளை சேர்க்கல, வெளிநாட்டுல பதுக்கல. நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தோம். மக்களுக்காக உழைக்கிறோம். இன்னுமே உழைப்போம். வரக்கூடிய மே மாசம் 1ஆம் தேதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் மாசம் மக்களுக்கு சொன்ன 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. ஓகே, நன்றி.